அஜித் ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டமா இல்லை திண்டாட்டமா, விடாமுயற்சியா இல்லை வேண்டாத முயற்சியா? வெல்கம் பேக் டு ஆர்ஜி ரோஹினி டாக்ஸ். இன்னைக்கு இந்த எபிசோட்ல மகள் திருமேனியோடைய இயக்கத்தில் அஜித் குமார், ரிஷா கிருஷ்ணன், அர்ஜுன், ரெஜினா காசன்ட்ரா, ஆரவ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற விடாமுயற்சி திருவினையாக்கும் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். காலையிலேருந்தே இந்த ஃபஸ்ட் ஷோ அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த ஸ்டேட்லலாம் போய் பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக போட்டு நிறையா சொல்லியிருப்பாங்க. சில எக்ஸ்ட்ராடினரி ஃபேன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய சீன்ஸ் எல்லாம் இன்ட்ரடக்ஷன் இருந்து முக்கியமான அந்த கீ சீன்ஸ் எல்லாம் எடுத்து உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் போட்டு உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க. கிளைமேக்ஸ் இதுதான் அப்படிங்கிறத மீன் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு வியூஸ் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இதை தாண்டி நான் கடைசியாக ரிவ்யூ பண்ண வரேன். ஸோ ஒரு படத்தை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்குறது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். ஆனால் என்னைக்கு இந்த விமர்சகர்கள் அப்படிங்கிறவங்கலாம் வந்தாங்களோ அப்போவே சினிமா அப்படிங்கிறது ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, சர்ச்சைக்குரிய மெட்டீரியலாகவே மாறி போச்சு. அதாவது அந்த படம் இவங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இதற்காகத்தான் அந்த படம் எடுக்கப்படுது, அதில் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும். இப்போ வீட்டில் இருக்கிறவங்களாலே பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஏன் வீட்டில் இருக்கவங்களோட அந்த 5 பேர்லேயே ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் இங்கே சினிமா பார்க்கக்கூடிய அத்தனை ஆடியன்ஸே திருப்திப்படுத்தணும், அந்த மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு. இப்படி சினிமா சின்ன பின்னமாக்கி கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் விடாமுயற்சியை நானும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு பார்த்தேன். ஏன் அப்படின்னா, அந்த படத்துக்கான ஷூட்டிங்க்கு எடுத்துக்கிட்ட டைம் அவ்வளோ நாள் அசர்பைஜான் நாட்டில் போய் குளிர், மண், புழுதி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஹைவேல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேக் டவுனுடைய பேஸ் பண்ணி தான் படம் எடுத்திருக்காங்க. ஒரு ஹைவேல கடத்தப்படக்கூடிய தன்னுடைய மனைவியை காப்பாற்றுற கதை அப்படிங்கிறது நான் சொல்லலை, உங்களுக்கு ட்ரைலர்லேயும் சொல்லியாச்சு, நீங்கள் பிரேக் டவுன்லேயே அதான் கதை. ஸோ அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் படம் பார்க்க உள்ளே போயிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு மகள் திருமேனியோடைய டிப்பிக்கல் யூஷுவல் டச் இருக்கிற மாதிரியே தெரியலை. சரி, டைரக்டரோட டச் தான் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜித் படம் பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல் கிடைக்கல. அதுதான் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல டிசப்பாயிண்ட் ஆனதுக்கு காரணமாக இருக்கும். இப்போ யூஸ்வலாக அஜித் படத்தை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? போவீங்க, இன்ட்ரடக்ஷன் வரும், பேர் போடுறப்பவே கத்துவோம், அதன் பிறகு ஒரு தலையோட இன்ட்ரடக்ஷன் வரும், அப்போ கத்துவீங்க, அதன் பிறகு இன்ட்ரடக்ஷன் ஃபைட்டு ஒன்று வரும், அப்புறம் சாங் ஒன்று வரும். ஸோ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் பிரேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூஸ் பம்ப்ஸ் ஆகி கத்தி கலாட்டா பண்ணி அப்படின்னு சொல்லி விசில் அடிக்கிற மாதிரி பல மொமெண்ட்டை அந்த படம் முழுக்க கொட்டி கிடக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா யூஸ்வல் டெம்ப்ளேட். ஆனால் அந்த டெம்ப்ளேட்லேருந்து கம்ப்ளீட்டாக கான்ட்ராஸ்டாக ஓப்பனிங் டைட்டில் கார்டு போடுறப்ப, அஜித்தோட பேர் வர்றப்ப, அஜித்தோட இன்ட்ரடக்ஷன் வர்றப்ப கைத்தட்டின ரசிகர்கள் கப்பு சிப்புன்னு உட்காந்தாங்கல்ல, இன்டர்வல் வரைக்குமே கப்பு சிப்புன்னு உட்கார்ற மாதிரி வச்சுட்டாரு. ஸோ இது இந்த அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இதை டைரக்டர் ஓகே சார், நான் இந்த மாதிரி உங்களை காமிக்க நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு அஜித்தை கன்வின்ஸ் பண்ணுறத எப்படி அஜித் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. ஏன்னா அவருக்கு தெரியுங்க, ஒரு தியேட்டரில் செலிப்ரேஷன் ஃபேன்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, தன்னுடைய படங்கள் எப்படி கொண்டாடுவாங்க அப்படிங்கிறது அஜித் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அதை மீறி இப்படி தான் இருக்கும் இந்த பேட்டர்ன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு பெரிய காரணம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு அட்டெம்ப்ட். இந்த மாதிரி நான் ஒரு படம் கொடுக்குறேன், இந்த மாதிரி நீங்கள் இதை மாதிரி படம் பார்த்து பழகிக்கங்க, கிளாஸாக ஒரு மாதிரி ரொம்ப எலைட்டாக ஒரு போர்ஷன் கொடுக்குறது நான் ட்ரை பண்ணுறேன், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷனாக நான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் அந்த மைண்ட் செட் வந்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நீட்டான அட்டெம்ப்ட். என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ரேசியாக இருந்திருக்கலாம், ரொம்ப டெட் ஸ்லோவில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனால் செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா மிரட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பெரிய இந்த படத்தில் எனக்கு லைட்டாக ஃபீல் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்து இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வர்றதுக்கு வரைக்கும் அஜித்தை போகிற வாரம் எல்லாருமே அடிச்சு போடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஃபேன்ஸால் எப்படி டாலரேட் பண்ணிக்க முடியும்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் அடிக்கிறாங்கப்பா, அவர் திருப்பி யாரையுமே அடிக்க மாட்டேங்கிறாரு. என்னடா இது, நம்ம தலை சும்மா கையை வச்சாலே போட்டு பொக்குன்னு குத்த வேணாமா அப்படிங்கிற மாதிரி சின்ன வருத்தம் இருந்தது. பட் அது எல்லாத்துக்கும் சேர்த்து 20 நிமிஷம், லாஸ்ட் 20 நிமிஷம் நான் மட்டும்தான் அடிப்பேன், எல்லாரும் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்றாரு. ஸோ ஓவரால் இந்த அட்டெம்ப்ட் ரசிகர்களுக்கு புதுசாக கொடுக்கறதுக்கு இந்த டீம் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதை ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ விஷயமே. ஓகே, ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் கண்டிப்பாக எப்போவுமே அவரோட படங்களில் மேக்ஸிமம் தன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவார். பட் இந்த படத்துக்காக நிறைய வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு 12 வருஷம் ஃப்ளாஷ்பேக்குக்கான அஜித் இந்த போர்ஷனு, ஒரு அதே 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய போர்ஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு இதுலேயும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு தன்னுடைய உடல் எடையை குறைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லுக்லேருந்து எல்லாத்தையுமே மாற்றி ரசிகர்களை
எப்பயும் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவே மெனக்கெட்டிருக்காரு. ஸோ அந்த மெனக்கடல் ஸ்க்ரீன் முழுக்க தெரியுது. எனக்கு லாஸ்ட் 20 மினிட்ஸில் அஜித்தோடைய அந்த போர்ஷன் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான். ஏன்னா அவரு இதுக்கப்புறம் இறங்கி அடிச்சாதான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த 20 நிமிஷத்தை ரசிகர்களுக்காக கொடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மணி நேரத்தை வந்து யாருக்கு விட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவாக இருந்தது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் அஜித் வந்து சூப்பராக பண்ணிட்டார். அதில் வந்து மாற்றுகிறதே இல்லை. அதன் பிறகு த்ரிஷா. ஸோ த்ரிஷா பார்த்து ஒவ்வொரு படத்துலையும் மலைத்து போய் தான் இருக்கிறோம். எப்படி இந்த வயசில் இப்படி அழகாக இருக்கிறாங்க, அந்த எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய இது இருக்கத்தான் செய்யுது. அதே மாதிரி அவங்களும் நீட்டாக பண்ணியிருக்காங்க. என்ன ரோல் கொடுத்தோமோ அதை நீட்டாக பண்ணிட்டாங்க. அதன் பிறகு வந்து அர்ஜுன் அவருடைய கேரக்டர், ரெஜினா கசன்ட்ரா, ஆரம் இவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ரொம்பலாம் நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. நீங்கள் டே டு டே லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூடவே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியாது. பட் அந்த மாதிரி நம்ம ஆச்சரியப்படக்கூடிய கேரக்டர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வில்லன் குரூப்பாக ஃபார்ம் பண்ணி ஒரு பெரிய மாஃபியா பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? அதுவும் வெளிநாட்டில் ஹைடெக்காக எலைட்டாக பண்ணிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்கு. ஸோ அவங்ககிட்டேருந்து எப்படி காப்பாற்றுறாரு அப்படின்னு. ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ரோலை வந்து எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ கரெக்டாக வந்து பண்ணியிருப்பாங்க. இன்க்ளூடிங் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் சின்னதாக வரக்கூடிய ரோல்ஸ் வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஆட்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாகவே அவங்களோட ரோல்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். மேஜராக வந்து எனக்கு டெக்னிக்கல் டீம் வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணி பாராட்டணும். ஏன்னா ஒரு ஹைவேங்க சுற்றி லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மண், ரைட்டில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மண், ஒரு பெரிய அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜிவோன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன். அதில் வந்து ரேசியான ஒரு ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு போய் அதை நீங்கள் மக்கள் பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறப்ப டெக்னிக்கல் டீமோடைய பெரிய சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லுவேன். ஓம் பிரகாஷோடைய சினிமாட்டோகிராஃபி அசர்பைசானில் அந்த பொட்டக் ரோடு மாதிரி இருக்கிறத வந்து எவ்வளோ அழகாக வந்து காமிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்க முடிஞ்சது. அதே மாதிரி ஸ்ரீகாந்தோடைய எடிட்டிங் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து ஒரு டபுள் செக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் அதை வந்து மனுஷன் பிடிச்சிட்டாரு. அனிருத் ஓப்பனிங்கில் வந்து அந்த டைட்டில் கார்டு போடுறப்ப அந்த மியூசிக் பிஜிஎம் நீங்கள் பார்த்துருப்பீங்க விடாமுயற்சிக்கு, அதை வந்து எண்டு வரைக்கும் ப்ளே பண்ணுறாரு. ஆனால் ஒவ்வொரு சிச்சுவேஷன்ஸ்லேயும் வந்து எவ்வளவு பிஜிஎம் ஏற்றுறாரு இறக்குறாரு அப்படிங்கிறத ஒரு மேஜிக் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆரம்பத்தில் லைட்டாக இருந்தது. கிளைமேக்ஸ் ஒரு 20 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக அதே பிஜிஎம் தான். ஆனால் கூஸ் பம்ப்ஸ் ஆகுது, நல்லா இருக்குது. ஏன்னா நம்ம பழகிட்டோம்ல. ஸோ அதை வந்து ஒரு மாதிரி மேஜிக்கலாக அமைஞ்சது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அனிருத்தோடைய பிஜிஎம். ஏன்னா இதுக்கு வந்து டப்பர அப்படிங்கிற மாதிரிலாம் அடிச்சுட்டு இருக்க முடியாது. இந்த ஸ்கிரிப்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு இதுதான் வந்து செட் ஆகும். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஓவரால் நடிகர்களுடைய ரோல் அண்ட் டெக்னீஷியன்ஸோட ரோல் இது ரெண்டுமே வந்து படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக அமைஞ்சதுன்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் ஒரே ஒரு பெரிய மேஜர் மிஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிப்பிக்கல் அஜித் யூஷுவல் படங்களாக இருக்காது. ஸோ ஃபேன்ஸ் வந்து இதை வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணிடுவாங்களா, அதாவது மொமெண்ட் ஒவ்வொரு மினிட்டுக்கும் அவங்களால செலிப்ரேட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இருக்காது. இது வந்து ஆடியன்ஸை இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து பார்க்க வாருங்க அப்படிங்கிறது கூப்பிட்ற மாதிரி ஒரு அட்டெம்ப்ட். அதை இவங்க எப்படி எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்துடைய வெற்றியில் இருக்குது. பட் இருந்தாலும் அஜித் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஏன்னா நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கான மொமெண்ட் வந்து நிறைய படங்கள் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆரம்பித்து இன்டர்வல் வரைக்கும் கப்பு சிப்புன்னு உட்காராங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிச்சதுக்கப்புறமும் ஒரு 40 மினிட்ஸ் கப்பு சிப்புன்னு இருக்காங்க. லாஸ்ட் 20 நிமிஷம் மட்டும்தான் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறதுக்கான வைப்பு வருது. அதனால் உங்களுக்கு லைட்டாக ஃபீல் இருக்கும். நிறைய பேர் வந்து உங்களை வன்மம் வச்சு செய்கிறதுக்கு காத்திருப்பாங்க. அதனால் கொஞ்சம் முடிஞ்சால் வந்து அஜித் ஃபேன்ஸ் வந்து தலைமறைவாயிடுங்க, நானும் சேர்ந்து ஓடிடுறேன். ஆனால் நான் இப்போவும் சொல்கிறேன், ஒரு படம் வந்து ஆடியன்ஸ் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத சமீப காலத்தில் தமிழ் சினிமா பழகுது. அதை வந்து நான் வந்து தீர்க்கமாக நம்புகிறேன். ஏன்னா அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொட்டுக்காலின்னு ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து படமாக உட்காந்து நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். ஏன்னா அவ்வளோ டெட் ஸ்லோவில் இருக்கும் அந்த ஃபுல் படமே. ஆனால் அதை ஆடியன்ஸ் வந்து கமர்ஷியலாக அதை அட்டன் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு அட்டெம்ப்டை வந்து ஆரம்பித்தாங்க. சேம் வே அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து ஆடியன்ஸ் எப்படி வந்து எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து அஜித் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். என்ன ஒரு விஷயம்னா, ரொம்ப மாசாக பயங்கர கமர்ஷியலாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அஜித் அவர்கள் இந்த அட்டெம்ப்டை பண்ணதை அவங்க ரசிகர்கள் எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிறதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து வேண்டாத முயற்சி, வீண் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாமே 1 to the max தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபோடைய அந்த டெட் ஸ்லோவான அந்த இதை வச்சு நீக்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல ஒரு ஃபிலிம் பார்த்து ஒரு உணர்வு வந்து இந்த படத்தில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நல்லா இருக்குங்க. டெக்னிக்கலாக அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அந்த கேமராவாக இருக்கட்டும் எல்லாமே பிடிச்சிருக்கு. நீங்கள் வந்து ஒரு தடவை படத்தை தேட்டரில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஃபீல் வந்து கிடைக்கும். ஸோ டெஃபினட்டாக விடாமுயற்சி
அஜித் ஃபேன்ஸுக்கு சிறிய ஏமாற்றமாக இருந்தாலும் சினிமா லவர்ஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டிய ஒரு படம் தான். ஆல்ரைட். ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு படத்தோட ரிவ்யூவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.